வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மோடியோட 3.0 பற்றி தான் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். மோடியோட 2.0க்கும் 3.0க்கும் வித்தியாசமாக எதுவும் இல்லாத மாதிரி தோற்றங்கள் தெரியுது. ஏன் அப்படின்னா, பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குது, என்டிஏ ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்னு பார்க்குறோம். பட் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பாஜக கடந்த காலத்தில் மெஜாரிட்டி இருக்கும்போது என்ன விஷயத்தை பின்பற்றாங்களோ அதே மாதிரி தான் அந்த அமைச்சர்களையும் இருக்குது. குறிப்பாக முக்கியமான அந்த போர்ட்ஃபோலியோ எதுவுமே மாறல. அமித்ஷா, ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை, நிதித்துறை, இந்த போஸ்ட் எதுவுமே மாறாமல் எல்லாமே அப்படியே இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா, பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலோட போஸ்ட் அதே போஸ்ட்டாக இருக்குது. பிறகு முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய எஸ்கே மிஸ்ராவோட போஸ்ட்டு தொடருது. இந்த மாதிரி முக்கியமான நிர்வாக போஸ்ட்டும் சரி, அமைச்சர்கள் போஸ்ட்டும் அப்படியே இருக்குது. எந்த விதமான சேஞ்சஸுமே தெரியல. இது எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட இது ஒரு என்டிஏ கவர்மெண்ட் மாதிரி இல்லாமல் பாஜக தனிப்பெரும்பான்மை கொண்ட அரசு மாதிரி தான் இருக்கா? இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, முதல்ல இது ஒரு மைனாரிட்டி சர்க்கார் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல மோடிக்கா பரிவார், மோடிக்கா கவர்மெண்ட் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க இப்போ தான் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு மெஜாரிட்டி கிடைக்காம இருக்கிறாங்க பேசுகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, போன பீரியட்ல இருந்து அதே அமைச்சரவை தான் இந்த முறையும் இருக்காங்க. இல்லை, இந்த பெருசாக மாற்றங்கள் கிடையாது. புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் புது புது ஆட்களை உள்ளே இறக்குவாங்க. இளைஞர்களாக இருந்த 2-3 பேர் கூட இந்த முறை இல்லை. அவங்களும் தோற்று போனதுனால போனாங்க. சில பேர் ஜெயிச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அனுராக் தாக்கூர் மாதிரியான ஆட்கள்லாம் கூட ஆக்டிவாக இருந்த ஆட்கள் கூட இந்த முறை வாய்ப்பு இல்லை. பழைய ஆட்கள், கொஞ்சம் ஃபெமிலியரான ஆட்கள், அவங்கள மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. இது பிஜேபி தரப்பில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடியினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடக்கூடிய ஆட்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தான் தான் முடியும். மோடி ஜெட் வேகத்தில் போயிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு முட்டை ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. இப்போ இருக்கிற கேபினெட்டில், பழைய கேபினெட்டில் இருக்க எல்லாருமே சீனியர் பர்சன், எல்லாம் இவருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஒருத்தரை நீங்கள் மாற்றினா கூட ஒரு 30 எம்பியை கூட்டு போயிடுவார். அதுதான் உண்மை. அதனால் ஒரு இன்ச்சு மாற்றாமல் அப்படியே அந்த அமைச்சரவை தொடருது. இது ஒரு பயத்தை காட்டுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அதிகாரப்பூர்வ ஏடான ஆர்கனைசர்லாம் போட்டுருக்குறாங்க, மோடியினுடைய பிம்பம் பெருசாக அவங்க சொல்லிட்டு இருந்த பிம்பம் இந்த தேர்தலில் உடஞ்சி போச்சு, 400-300னாங்க. வெறும் போஸ்ட் போடுறதுனாலையோ ஒரு செல்ஃபி போடுறதுனாலையோ வாக்கு வாங்கிட முடியாது, அடிமட்டத்தில் இறங்கி போய் வேலை செய்யணும், அது இப்போவாது அவங்க புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாக ஒரு ஆர்டிக்கல் போட்டுக்கிறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிற ஒரு மோதல் போயிட்டுருக்கு. இந்த அமைச்சரவை முழுக்க முழுக்க இது பிஜேபியினுடைய அமைச்சரவை, மோடியினுடைய அமைச்சரவை, அவர்களுக்கு ஃபேவரான ஆட்கள் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. ஏற்கனவே நம்ம பேசினப்போ சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி கட்சி நிராகரிச்சிச்சு. ஆர்எஸ்எஸ் கொடுத்த ரெஃபர் பண்ண ஆட்கள்லாம் நிராகரிச்சுட்டாங்க. அதனால் சுயசேவாக்கு ஆட்கள் வேலை செய்யலை அப்படின்னு அந்த மோதல் இப்போ வெளிப்படையாக காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த கவர்மெண்ட் நீங்கள் ஒரு செங்கலை உருவினால் கூட கட்டிடம் மொத்தமாக விழுந்துடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும், கட்கரியாக இருக்கட்டும், தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இன்றைக்கி என்னென்னா ஒரு ஆசிலேஷன் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் போர்ட்போலியோ மாற்றியிருந்தா கூட வெளியே வந்திருப்பாங்க. அமைச்சரவை இல்லை, போர்ட்போலியோ மாற்றிருந்தா கூட அவங்க வெளியில் வந்திருப்பாங்க. ஒரு 10-20 எம்பியை கூட்டு வந்திருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு மயான அமைதியில் தான் இந்த அரசாங்கம் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த அமைச்சரவை நியமிக்கப்பட்டதே ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் மோடி நியமிச்சிருக்காரு அப்படின்னு தான் நீங்கள் 100% அதுதான் உண்மை. நீங்கள் எப்பவுமே பிஜேபியை பொறுத்தவரைக்கும் புது புது ஆட்களை, இளைஞர்களை கூட்டு வருவாங்க. ஒரு செட்டு வரும், ஒரு செட்டு உள்ளே போயிடும். ஆனால் இது 2வது முறையும் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அரசாங்கத்தில் அப்படியே ஒரே ஆட்களை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இல்லை, இப்போ இதன் பின்பு வைக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்குன்னா, மோடி இன்னும் பயப்படல, நான் என்டிஏ அப்படின்றதுனால நான் பயப்படல, 2.0 என்னத்தை பின்பற்றணும் அதை தான் பின்பற்ற போகிறோம் அப்படிங்கிற அந்த மெசேஜ் தான் இந்த அமைச்சரவை மூலமாக சொல்கிறாங்களே. இல்லை, அது எப்படி ஏற்றுக்கிற முடியும்? இப்போ கட்சி வளர்ச்சினா புது புது ஆட்களை வந்தால் தான் நீங்கள் கட்சி வளரும். அதே ஆட்களை நீங்கள் திருப்பி போட்டுருந்தா நீங்கள் தமிழ்நாட்டில் பல கட்சிகளுக்கு அதான் குற்றச்சாட்டியாகும். ஒரே ஆள் 40 வருஷம் அமைச்சர் இருக்காங்க. பிஜேபி அப்படி நினைக்க மாட்டாங்க, ஆர்எஸ்எஸ் அப்படி நினைக்காது. ஒருத்தரை வச்சு ஒரு கேம்பெயின் பண்ணுவாங்க, அவங்கள வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல் முடிஞ்சவனே தூக்கி போட்டு வேற ஒரு ஆளை கொண்டு வருவாங்க. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி. அதுதான் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருக்கட்டும், தேசிய அளவில் இருக்க தலைவர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. மோடி அவர்கள் 3வது முறை வந்ததே ஆர்எஸ்எஸ் பெருசாக ரசிக்கல, விரும்பலை. ஒற்றை தலைமையின் கீழ் அதிகாரம் போயிடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. தன்னை மீறி வந்துடக்கூடாது. ஒரு 10 வருஷம் இருந்தார், ரைட், ஓகே, அடுத்து கொண்டு வரணும். ஆனால் அது அங்கே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காங்க. இப்போ அந்த பிரச்சனை போக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் சீனியர் ஆட்களை தன் கூட சேர்த்துக்கிறார். ஒரு சீனியர் ஆட்கள், இவரால் ஒரு 10 பேர் எம்பியாக இருப்பாங்க, அவரால் ஒரு 10 பேர் எம்பியாக இருப்பாங்க. அவருடைய ரெக்கமெண்டேஷனில் அவருடைய தெரிஞ்ச ஆட்கள், அனுதாபிகள், அந்த மாதிரி. இப்போ அந்த ஆட்கள் இவருக்கு கொடுக்கல, வெளியே போயிட்டாங்கன்னா சிக்கலாயிரும்.
20 எம்பி வெளியில் போனாலும் போச்சு, ஆட்சி கலந்துரும். நீங்கள் அதிகம் இல்லை, வெறும் 20 பேர் நீங்கள் ஆட்சியிலேருந்து வெளியில் போய் நாங்கள் ஒரு தனி குழுவாக செயல்பட போகிறோம் அப்படின்னு ஒருத்தவங்க ஆரம்பிச்சிட்டாலே மெஜாரிட்டி பெறும். அதிகம் இல்லை, வெறும் 20 பேர். அது அவங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியை ரன் பண்ணி கொண்டு போகிறது அவர்களுக்கு வந்து புது அனுபவம், முழுக்கிடம் தான் இந்த ஆட்சி. ஏன்னா இதுவரை இப்போ குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தப்பவும் சரி, இந்தியாவில் பிரைம் மினிஸ்டராக இருந்தும் சரி, ஒரு ஃப்ரீடமாகவே இருந்து பழகிட்டாங்க. கூட்டணி கட்சியை அனுசரித்து போக தேவையில்லை, கட்சி ஆட்களை அனுசரித்து போக தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுரேஷ் கோபி அமைச்சரவை பதவி எடுத்துட்டு அடுத்த நாள் கால் இல்லைன்னா இப்போ சாயங்காலம் பல்ட்டி அடிச்சார். இந்த மாநிலத்தில் ஒரே ஒரு எம்பி தான் இருக்கிறார். அவரே இன்னைக்கு வந்து போர்க்கொடி துவைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னா அந்த கட்சியினுடைய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த அமைச்சரவை நியமனம், இந்த அதிகாரிகள் நியமனங்கள்லாம் பார்க்குறப்ப அதான் தெரியுது. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி தான் இன்னும் அந்த பெரும்பான்மை இழந்தால் கூட அவர் தான் இன்னும் அந்த பவர் சென்டராக இருக்கார். அவரை தாண்டி வேறு யாராலையும் எந்த முடிவும், யார் அமித்ஷாவாலேயோ ராஜ்நாத் சிங்காலேயோ எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவங்க நாளைக்கு ஒரு போர்க்கொடி தூக்குனா அது மோடி எந்த அளவுலையும் பாதிக்காது அப்படிங்கிற அளவில் தான் வந்து இப்படி தான் அரசியல் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து என்னென்னா, இப்போ ராஜ்நாத் சிங்கோட போர்ட்ஃபோலியோ மாத்தினாவோ இல்லை அமித்ஷாவோட போர்ட்ஃபோலியோ மாத்தினாவோ அது பெரிய சிக்கலை உண்டாக்குன்றீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா அதிகாரம் இன்னும் மோடிகிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே. இல்லை அப்படின்னு நீங்கள் மாற்றிருக்க வேண்டியது உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்குன்னா அஸ்வினி வைஷ்ணவுக்கு நம்ம ரயில்வே துறை அமைச்சர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அவர் பதவி ஏற்ற பிறகு தான் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, உட்கட்ட வசதி சரியில்லை, ஏகப்பட்ட குழப்பங்கள். நேற்று கூட ஒரு வீடியோலாம் பார்த்தோம், ரயில் எவ்வளோ பேர் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் மேலே ஏகப்பட்ட அவர் போர்ட்ஃபோலியோ கூட மாற்றலே. நீங்கள் ஒரு சீனியர் அமைச்சர் தான், நீங்கள் அவர் போர்ட்ஃபோலியோ மாற்றி நிர்மலா சீதாராமன் எடுத்துங்க, அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள். ஏன் அவர் போர்ட்ஃபோலியோ கூட மாற்ற முடியல உங்களால்? அப்படின்னா உங்களால் ஒரு இலாக்கா கூட உங்களால் மாற்ற முடியல. அது ஒரு சிக்கல்ல வந்து விட்டுரும். அப்படி இது இந்த பார்வையில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலக்கா மாத்தினா மோடி பயந்துட்டார் அப்படின்றதுனால நான் பயப்படல, அதை தான் பின்பற்ற போறேன்ட்டு அவர் அதையே சொல்லுவார்ல. ஏங்க தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தான் வந்து இரும்பு பெண்மணி. அவங்க நினைச்சா யாரை வேண்டாலும் அமைச்சர், ஒரு ஆள் தாங்க, சிங்கிள் ஃபேஸ் தான். அவங்கள மீறி தான் எல்லா அமைச்சர்கள் யாருன்னு தெரியாது. அவங்க நினைச்சா ஒரு அமைச்சரை தூக்குவாங்க, அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அடுத்த செகண்ட் தூக்கிடுவாங்க. ஏன் அந்த ஆளுமை தைரியம் இல்லை? நீங்கள் ஒற்றை தலைமை, நான் தான் எல்லாம் 10 வருஷம் ஆட்சியில் இருந்துன்னு சொல்கிறப்ப நீங்கள் இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்த பிறகு ஏன் அவங்கள மாற்ற ஏன் முடியல? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு போய் பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு, அமைச்சர்கள் சார்ந்து பெரிய டிஸ்கஷன் விடிய போயிட்டு இருந்துச்சு. அதில் நிதிஷ் வந்து உள்துறை கேட்குறாரு, நிதித்துறை கேட்குறாரு, அதே போல் நாயுடு வந்து உள்துறை கேட்குற, பாதுகாப்புத்துறை கேட்குறாருலாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க யாருக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அவங்களோட கை ஓங்கியிருக்கு, கூட்டணி கட்சி தலைவரோட கை ஓங்கியிருக்கு. இது உண்மையிலேயே என்டி அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் மோடியோட 2.0 மாதிரி தொடருதே இது. அதனால தான் இன்னும் மோடியோட கை உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை இதில் பின்னாடி நடந்த விஷயங்கள் என்னென்னா, அந்த கூட்டணி கட்சிகளையும் கூப்பிட்டு அழைச்சிட்டு இந்த நிலைமை இப்படி உள்ள இப்படி இருக்குது. நீங்கள் இவர் எடுத்தீங்கன்னா இவர் போயிடுவார், இவர் எடுத்தால் இவர் போயிடுவார். இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது. உங்களுக்கு என்ன டிமாண்ட்? இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன டிமாண்ட் வைக்கிறாரு? இந்த கோதாவரி கிருஷ்ணா ப்ராஜெக்ட், அது ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது, அதோடைய ட்ரீம் ப்ராஜெக்ட், அதுக்கு ஃபண்டு கேட்குறாரு, அது உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி அமராவதி, அந்த மாநிலத்திற்கு ஒரு தலைநகரம் இல்லாமல் இருக்குது, இவர் உருவாக்குன தலைநகரம் வந்து அப்படி பாதியில் நிற்கிது, அதுக்கு ஒரு பெரிய அளவில் ஃபண்டு கேட்குது, அதை கொடுத்துரும். மற்ற ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ வாங்கினா கொஞ்ச நாளைக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற நடக்கக்கூடிய விஷயங்களை பேசி தான் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைனா வந்து இவ்வளோ ஒரு டம்மியான ஒரு சிவில் சர்வீஸ், அதாவது விமான போக்குவரத்து இல்லாத ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவருடைய கேபினெட்டுக்கு. அப்படிங்கும் இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு விஷயம் பேசி டீலிங் முடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு டிமாண்டை முடிச்சுங்க. அவர் ஆந்திராவுக்கு தனி அந்தஸ்து கேட்குறாரு, ஃபண்டு கேட்குறாரு, அமராவதி தலைநகரமாக ஆக்குறதுக்கு அதுக்கு உண்டான ஃபண்டு கேட்குறாரு. இதெல்லாமே அவங்க நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் அது வரைக்கும் அமைச்சரவையில் நாங்கள் கை வச்சோம்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்ட்ரெச்சரே விழுந்துரும், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு அவங்கள ஆஃப் பண்ணியிருக்காங்க. நிதிஷ்குமாரையும் அந்த மாதிரி அவருடைய டிமாண்ட்லாம் கேட்குறேன். நிதிஷ்குமார் இப்போ அதுக்கு பிறகு எந்த டிமாண்டும் வைக்கல, அமைதியாக இருக்காரு. அப்படிங்கும்போது அவங்களாம் மற்ற விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு அமைச்சரவையில் கை வச்சா ஆட்சி கலைந்து விடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு சீனியர் மினிஸ்டர் தூக்குனா கூட அவருக்கு பின்னாடி ஒரு 10 பேர் போயிடுவாங்க. அப்போ இந்த சீனியர் மினிஸ்டர், அதாவது அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, இந்த மாதிரியான சீனியர் அமைச்சர்களுக்கு பின்னாடி தான் மோடி இருக்காரு, அவங்களோட தயவுல தான் அவர் இருக்காரு. இன்னைக்கு சூழ்நிலை அப்படித்தான், இதுக்கு முன்னாடி கிடையாது. இன்னைக்கு சூழ்நிலை அப்படித்தான். ஒரு அமைச்சர் ஒரு 10 பேரை அவரால் ஒரு எம்பியை கூட்டு போய் தனியாக ஒரு அணியாக, நாங்கள் எப்படி அதிமுக உடஞ்ச பிறகு நின்றுச்சு பாருங்க, தனியாக ஒரு அணியாக செயல்படுறோம், ஓபிஎஸ் தனி அணி, டிடிவி சார்பு அணின்னு ஒரு 10 பேர் தனியாக போய் செயல்பட்டாங்களா முடிஞ்சு போகிறோம், மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாது. அப்படிங்கும் போது எல்லாருமே அவங்கவுங்க தன்னுடைய அஸ்திவாரத்தை கையில் வச்சுக்கிட்டு தன்னுடைய இருப்பை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. அமைச்சரை பற்றி நீங்கள் இப்படி குறிப்பிடுங்க. நிர்வாக சர்ச்சையில் அஜித் தோவல் அப்படியே இருக்கிறாரு, எஸ்கே மிஸ்ராவோட பதவி மாற்றப்படல, அதை தாண்டி இன்னும் சில முதன்மை செயலாளர்கள்லாம் மாற்றப்படாமல் அப்படி தான் இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? இந்த விஷயத்தில் அமைச்சர்கள் ரெக்கமெண்டேஷன் தான். இப்போ நான் ஒரு அமைச்சராக இருக்கேன், எனக்கு தேவையான ஆட்கள் தான் அதிகாரியாக போட்டிருப்பேன், செக்ரட்டரியாக இருக்கட்டும், அண்டர் செக்ரட்டரியாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே என்னுடைய ஆட்கள் தான் போட்டிருப்பேன். இப்போ நான் தான் முடிவு பண்ணணும், நான் தான் வந்து எனக்கு செக்ரட்டரி யார் இருக்கணும், அண்டர் செக்ரட்டரி யார் இருக்கணும், எனக்கு வந்து பர்சனல் பிஏ யார் இருக்கணும், எனக்கு வந்து டவாலி வரைக்கும் யார் இருக்கணும், நான் தான் முடிவு பண்ணணும் அமைச்சரவையில். இதை வந்து இவங்க மாற்ற முடியாது.
சரி, ஓகே. ஒரு உள்துறையோட செயலாளர் யாருன்றத மோடி இவர் அமித்ஷா முடிவு பண்ணுவார், பாதுகாப்புத்துறையில் ராஜ்நாத் சிங் முடிவு பண்ணுவார். பட் வந்து இவர் வந்து மோடி தனக்கு வேணுங்கிற செக்ரட்டரிஸ் வச்சிருக்காரு, அதை அவர் தானே முடிவு பண்ணணும். ஆமா, அப்போ அப்படி இருக்கும்போது முக்கியமான கீ போஸ்ட்லாம் அவரே இன்னும் வச்சிருக்காரு, அதெல்லாம் அதுலேயும் மாற்றம் பண்ணலையே, அங்கே என்ன ஃபேக்டர்னு இல்லை அது அவருக்கு ஃபேவராக இருக்கலாம், அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அந்த அதிகாரிகள், அதனால அவரை வச்சுட்டாங்க. மற்ற அதிகாரிகளை நீங்கள் வந்து உள்துறையிலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் மாற்றி பாருங்க பார்ப்போம். உள்துறையிலேருந்து தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போடுறாங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் இருக்கார், உதாரணத்துக்கு டிஃபென்ஸே எடுத்துங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய செக்ரட்டரியை வந்து உள்துறையிலேருந்து மாற்றினான்னு வச்சுங்க, ஒத்துக்குறாரு அவர் ராஜ்நாத் சிங். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மோடி அவருக்கு ஃபேவரான அதிகாரிகளை கூட வச்சிருக்காரு, அதே மாதிரி ஒவ்வொரு அமைச்சர் கூட வச்சிருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட மாற்ற முடியலங்க இந்த அரசாங்கத்தில். நீங்க ஏன் அப்படி ஏதோ எல்லாமே அவங்க பிளஸ் அடிச்சிட்டு இருக்காங்க? அவ்வளவு சிக்கல் இருக்கு உள்ள. இப்போ ஒரு ஆட்சி மாறுறப்ப பொதுவாகவே அரசு அதிகாரிகளை மாத்திடுவாங்க, ஆனா அதிகாரிகளையும் கூட மாற்ற முடியலையே. இப்போ நீங்க இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னா அந்த அந்த அவருக்கு ஃபேவரான ஒரு 10 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, மற்ற ஆட்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ அவங்க அவருடைய பின்னாடியில் இருக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து நாங்கள் வந்து இவரை மாத்துறோம், இவர் வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி தூக்கி வேற எதில் போடுறோம் அப்படின்னா இவர் ஒத்துக்கிற மாட்டாரு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒத்துக்கிற மாட்டாரு. என்னோட நாளைக்கு தான் நீங்க மாத்துறீங்கன்னு. அப்ப இவர் வெளியில போவார், இவர் பிரச்சனை பண்ணுவாரு. அதனால அப்படியே மயான அமைதியில் இருக்கு. இப்ப அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் கூட தான் மோடி இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அதிகாரிகளுடைய கட்டுப்பாடு இல்ல, இங்க அமைச்சர்கள் ஒவ்வொரு அதிகாரிகளும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் தன்னுடைய அதிகாரிகளை தன் பக்கம் வச்சிருக்காங்க. டிரைவரை கூட மாற்ற முடியாது, மாத்தினா சிக்கல் வந்துடும். அதனால இதெல்லாம் வந்து நீங்க நிர்வாக வசதிக்காக மாத்தல, அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் கிடையாது. ஒரு 4-5 பேர் கூட மாத்தலையே, நீங்க பெரும்பாலான ஆட்களை அதே ஆட்கள்லாம் வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த அமைச்சர்களை அவர்கள் பயத்துக்க விரும்பல, அமைச்சர்களுக்கு ஃபேவரான ஆட்கள் தான் வச்சிருக்காங்க. அதனால வந்து ஒரு மயான அமைதியில் இந்த அரசாங்கம் அப்படியே மெதுவாக நடந்துகிட்டு இருக்கு. அது ஆர்எஸ்எஸ் விஸ் பிஜேபிங்கிற மாதிரியான ஒரு மோதல் வந்து வெளிப்படையாகவே வர ஆரம்பிச்சு. மோகன் பகவந்த் மாதிரி ஆட்கள் மணிப்பூருக்கு போலங்கிறாரு, இன்னைக்கு ஆர்கனைசேஷன்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனைகள் எங்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னா மோடி விஸ் ஆர்எஸ்எஸ் தான் ஆரம்பிக்க போகுது. இந்த பிரச்சனை வந்து எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வருடத்துக்குள்ள இவங்களுக்குள்ளே பிரச்சனையா இருக்கு. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனாகவே வெளியே, இது வரைக்கும் மூடி மறைச்சி வச்சிருந்த விஷயங்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பேச ஆரம்பிச்சிருச்சு. இனி எதிர்க்கட்சிகள் செய்கிற ஈக்குவலா அந்த வேலையை ஆர்எஸ்எஸ் செய்யும் உள்ள இருந்து. அப்போ அந்த பிம்பத்தை அவங்க காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். அப்படி காலி பண்ணா ஆர்எஸ்எஸ் தானே பாதிப்பு, ஆர்எஸ்எஸ் உருவாக்குனால தானே இவர் ஏன் அதை செய்ய போறாங்க, திரும்ப ஏன் அதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பெரும்பாலும் அதுதான் நினைப்பாங்க. ஆனா அதுல என்ன ரீசன் அப்படின்னா தன் மீறி போயிடக்கூடாது, பவர் வந்து தனக்கு தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் நினைக்குது. ஏன்னா இப்போ இந்த தேர்தலையே வந்து இவர் கையில் எதுவுமே வேலை செய்ய முடியல, அந்த சுயசேவக ஆட்களும் பெருசாக வேலை செய்யலை. அதையும் கோட் பண்ணுறாங்க ஆர்கனைசரில். நாங்கள் களத்தில் இறங்கி போயக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எங்கிட்ட தான் இருக்குங்கிற மாதிரி அவங்க கோட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது தன் கையை மீறி இவர் போயிட்டாரு, 3வது முறையாக வந்தார், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார், பவரில் இருக்கிறாரு. அதனால் நம்ம சொல்படி அவர் கேட்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்கள் அதை தான் பார்க்க வேண்டியது இருக்குங்க. அடுத்ததாக வந்து இப்போ இந்த 3.0 வந்து இது ஃபுல்லாக மோடி வந்து தன்னோட 5 வருஷத்தை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவாரோ, அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த இடையூறு அல்லது 100 பக்கம் எதிர்க்கட்சியோட இடையூறு இது எல்லாத்தையும் அவரால் சமாளித்து இந்த 5 வருஷத்தை பயணிக்க முடியுமா? அவரால் 5 வருஷம் கண்டிப்பாக பயணிக்கவே முடியாது, அது யதார்த்தமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா இவர்களுக்கு கூட்டணி கட்சிகளை அனுசரித்து அரவணைத்து போகிற அனுபவம் கிடையாது. இது அதான் பண்ணிட்டார்ல. இப்போ இந்த அமைச்சர் விஷயத்தில் அவங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸில் அவங்க என்னென்ன கேட்கணும் அதெல்லாம் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஊர் போய் சேருமாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ லோடோட வண்டி ஓட்டி பழகலை, சிங்கிளா சோலோவா வந்து டிராஃபிக் இல்லாத ஏரியாவில் வண்டி ஓட்டி பண்ணிட்டாங்க. இப்போ வண்டி ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கு, வண்டி ஃபுல்லாக லோடாக இருக்கு, ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஓட்டணும். அந்த அனுபவம் இவர்கள் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பார்த்தீங்கன்னா 180, 190, 200 தான் வரும். ஆனால் 10 வருஷம் வந்து கூட்டணியோட ஆட்சியை ரன் பண்ணி போனாங்க. உள்துறையில் ஒரு ஆள் போட்டிருப்பாங்க, நிதித்துறையில் ஒருத்தர் போட்டிருப்பாங்க, ஃபினான்ஸில் இது லா மினிஸ்டரில் ஒருத்தர் போட்டிருப்பாங்க, கேபினெட்டுக்கு போட்டிருப்பாங்க, ஒரு இணையமைச்சர் போட்டிருப்பாங்க. எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி வண்டியை கொண்டு போயிடுவாங்க. 10 வருஷம் ரன் அந்த அனுபவம் இருக்குது. இவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 வருஷம் இருந்துட்டாங்க. அப்படிங்கும்போது கூட்டணி கட்சிகளை வந்து இவங்க எப்படி டேகல் பண்ணிட்டு போகிறாங்க. 2வது நடக்கும். ஒன்று, கூட்டணி கட்சிகள் இவர் சொல்கிறத கேட்கலன்னா கட்சியை உடைப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஃபார்மெட். நமக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. அப்படிங்கும்போது கட்சி அவங்க கை வச்சாங்கன்னா அந்த ஆட்கள் கையை தூக்குவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ஆட்சி 5 வருடம் போகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அடுத்தது வந்து முக்கியமான ஒரு சவால் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு வலிமையான எதிர்கட்சி ஒன்று உருவாகிருக்கு. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு மோடி அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. 2வது வந்து லோக்சபாவுடைய சபாநாயகர் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய டாக் போயிட்டு இருக்கு. அதுக்கான தேர்தல் விரைவில் நடக்க இருக்கு. இப்போ அந்த டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மோடியோட அடுத்த மூவ் என்ன, எதிர்கட்சிகளோட வீகம் அதில் என்னவா இருக்கும்? இல்லை, எதிர்கட்சிகள் காமனாக ஒரு வேட்பாளரை ஒரு கேண்டிடேட்டை போடுவாங்க. அது யார் ஆதரவு கொடுக்குறாங்க, வெளியிலேருந்து கொடுக்குறாங்களா என்னங்கிறது அதுக்கு பிறகு தான் தெரியும்.
குறைந்தபட்சம் துணை சபாநாயகர் எதிர்க்கட்சிகளால் உருவாக்க முடியும். இப்போ சபாநாயகரை பொறுத்தவரை சபாநாயகர் லோக்சபா சபாநாயகர் ஸ்பீக்கருங்கிறது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு சபாநாயகருக்கு சில அதிகாரங்கள் இப்போ இடையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கட்சி தாவல் போனார்னா அவரை நீக்கம் பண்ணுறதுக்கு வரைக்கும் நீதிமன்றமே தலையிட முடியாத அளவுக்கு சபாநாயகருக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை இப்போ கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ கொஞ்ச நாளாக. அதனால என்னன்னா சபாநாயகர் பொறுப்புங்கிறது மிக மிக ஒரு இந்த மைனாரிட்டி அரசாங்கத்துக்கு முக்கியமாக தேவை. அப்படிங்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் வந்து சபாநாயகர் போஸ்ட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தெலுங்கு தேசம் பார்ட்டிலேருந்து ஆல்ரெடி 99 பாலயோகி இருந்தார், எல்லாருக்கும் தெரிய விஷயம். அதனால் சென்டிமெண்ட்டாக அந்த இது கேட்குறாங்க. பட் பிஜேபி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு வேறு காம்பன்சேட் பண்ணி அவரை ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சந்திரபாபு நாயுடு கூல் பண்ணுறதுக்காக சந்திரபாபு நாயுடு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஆந்திராவினுடைய பிஜேபி தலைவராக புரந்தேஸ்வரி ஆல்ரெடி அவங்க ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறாங்க முன்னாடி. அப்படிங்கிறப்ப அவங்கள வந்து சபாநாயகராக கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா சபாநாயகர் ஸ்ட்ராங்காக இல்லை, நமக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னா ஒரு 10 பேர் வெளியில் போய் தனி அணியாக செயல்பட்டால் கூட எந்த பிள்ளையும் பாஸ் பண்ணும். இன்றைக்கி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லேருந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. நாங்கள் 11 பேர் ராஜ்யசபாவில் இருக்கிறோம், நீங்கள் எந்த பில்லும் எங்களை கன்சல்ட் பண்ணாமல் பாஸ் பண்ண முடியாதுன்றாங்க. இப்போ அங்கங்கே கால் வைக்கிற டைம்லாம் கண்ணி வெடியாக தான் இருக்குது. அப்படிங்கும் போது லோக்சபாலையும் பில் பாஸ் பண்ண முடியாது, ராஜ்யசபாவிலையும் பாஸ் பண்ண முடியாது. டிஸ்கஷனே முதல்ல வராது. டிஸ்கஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட் கூட போதில்லை. இப்போ முதல்ல பார்லிமெண்ட் செஷன் கூடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பதவியேற்புலாம் நடக்கும், அப்புறம் குடியரசுத் தலைவர் உரை நடக்கும், அதோட முடிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக பில்லுகள் இது கொண்டு வந்து டிஸ்கஷன் வைக்க மாட்டாங்க. அந்த டிஸ்கஷன் வர்றப்ப இதுவரைக்கும் அமைச்சர்கள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லி பழக்கமே இல்லை டிஸ்கஷனில். இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணணும். இனிமேல் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களா, எதிர்கட்சியில் நடக்க விடுவாங்களா, பில்லு பாஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு எரிச்சல் வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் சில நிர்பந்தங்கள் பண்ணுவாங்க. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க, நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோன்றாரு, கட்சிக்கு போகிறவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க போகிறாங்க ஆந்திரா அரசாங்கம்ன்றாரு. இதெல்லாம் இவருக்கு நேர எதிரான சித்தாந்தம். ஆமாம், இன்னொரு விஷயம் இது கூட ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அக்னிவேர் பிரச்சனை நம்ம பார்த்துருவோம், அக்னிபத் ஸ்கீம். அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணியுடைய இந்திய கூட்டணியிலேருந்து தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்காங்க. இந்திய கூட்டணி தன்னோட தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. பிறகு வந்து இங்கே இருக்கக்கூடிய என்டிஏல இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சரி, சந்திரபாபு நாயுடு சரி, அவங்க அந்த விஷயத்துக்கு எதிராக தான் இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் அவங்க கொடுத்த ஒரு ஸ்டபன் காரணமாக வந்து உள்ளுக்குள்ளே இப்போ அதை மறுபரிசீலனை செய்வதற்காக மோடி ஒரு குழு நியமிச்சிருக்கான்ற விஷயம் போயிட்டு இருக்கு. இது உண்மையிலே மோடிக்கு ஒரு பின்னடைவுன்னு பார்க்கலாமா, அல்லது இதையே அவர் டேக்கிள் பண்ணிடுவாருன்னு பார்க்கலாமா? இல்லை, எப்படி 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து பிரச்சனை அனுப்ப வாபஸ் வாங்கினாங்க, அது மாதிரி இவர்களுக்கு தேவை என்னென்னு பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மாற்றிக்கிடுவாங்க. அந்த ஆட்சியை காப்பாற்றிக்கிறணும். இந்த முறை விட்டோம்னா மேலே எந்திரிக்கிறது கஷ்டம். அப்படிங்கிறதுனால அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அதை சில ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆட்சியை காப்பாற்றிக்கணுன்ற ஒரு இடத்துக்கு மோடி நகராரு அப்படின்னா அப்புறம் கடந்த காலத்தில் அவர் செஞ்ச பல்வேறு தகுதித்தம் இருக்கும். இந்த 10 வருஷத்தில் இருக்குது. தனி பெரும்பான்மையில் பல விஷயத்தை அவர் செஞ்சிருக்காரு. இப்போ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இப்போ நாளைக்கு கேட்க ஆகும்போது எல்லாத்தையுமே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்தாருன்னா கடைசியில் எதுவுமே இல்லைன்னு ஆகிடுமே. கடந்த 10 வருஷம் அவர் செஞ்சது எதுவுமே நீங்கள் எதுவுமே இல்லைன்ற இடத்த தள்ளிடுமே. அந்த இடத்துல நகர வராது. அல்லது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவார்? இல்லை, முதல்ல இந்த ஆட்சியில் காப்பாற்றி உட்காந்துடணும். உட்காந்துட்டு கூட்டணி கட்சிகளை அடுத்து கொஞ்சம் உடைக்க ஆரம்பிப்பாங்க. மெஜாரிட்டி கொண்டு வரதுக்கு வழி பார்ப்பாங்க. இப்போ கூட்டணி கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் கூட இப்போ சந்திரபாபு நாயுடுலேருந்து ஒரு 6-7 எம்பி தனியாக கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ நிதிஷ்குமார் வந்து ஒரு 6-7 பேர் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தனித்தனியாக கொண்டு வந்து இவர் 20 பேரை தனி அணியாக அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. எந்த கட்சியிலையும் இல்லாமல் தனி அணியாக ஒரு 1/3 இருந்ததுன்னா, ஒரு 40 பேரில் 1/3 இருந்ததுன்னா அவங்க தனி அணியாக செயல்படலாம். அது வந்து விதி இருக்குது. இப்போ சந்திரபாபு நாயுடில் இருக்கக்கூடிய 15 பேரில் ஒரு 7 பேர் தனியாக ஒரு அணியாக வந்து செயல்படுறாங்க. நிதிஷ்குமார்லேருந்து ஒரு 7 பேர் தனியாக செயல்படுறாங்க. நம்ம ஏக்நாத் ஷிண்டேலேருந்து ஒரு 4 பேர் தனியாக இந்த 20 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக செயல்படுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமாக ஏதாவது பில் பாஸ் பண்ணுறப்ப அந்த 20 பேர் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வேலையை பிஜேபி செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு முதல்ல கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் எடுத்துக்குவாங்க. ஸ்ட்ரெச்சர்லாம் போட்டு அமைதியாக உட்காந்துட்டு அடுத்து அந்த வேலையை செய்வாங்க. அப்படி செய்கிற பட்சத்தில் சந்திரபாபு நாயுடு நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக இடம் போட்ட முடியாது, கடந்து பெற முடியாது. இல்லை, இப்போ ஏன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு குறிப்பிட நான் கேட்குறேன். இப்போ இதே மாதிரி தான் 2019 சந்திரபாபு நாயுடு முக்கியமான ஒரு எம்பியை வந்து இதே மாதிரி தான் பாஜக வந்து தூக்கி அவங்கள கட்சியில் போய் இணைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே நேரத்தில் சிபிஐ ரைடு, ஐடி ரைடு, எல்லா ரைடும் அவர் விட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் அவர் பாஜகவோட சேர்ந்ததுக்கு பிறகு அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு கடந்த காலத்தில் பள்ளி வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த முறை அதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் சீனியர் பொலிட்டிஷியனால அவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்கள் வந்து யார்ட்டையும் வந்து பணிஞ்சு போய் கேட்டு வாங்கி பழக்கமே கிடையாது. அடாவடியாக பிடுங்கி தான் பழக்கம். அப்படிங்கும்போது சந்திரபாபு நாயுடு போயிட்டு வந்து யார் மேலே அவங்க கை வச்சாங்களோ அவங்க என்ன நிலைமையா இருக்காங்க, யாரை வந்து கையை பிடிச்சி தூக்குனாங்கன்னா அவங்க என்ன நிலைமையா இருக்காங்கிறது வரலாறுகள் இருக்கு. அப்படிங்கும்போது சந்திரபாபு நாயுடு கையை பிடிச்சி தூக்கிருக்காங்க. இவ்வளோ மையாட்டி நீங்கள் உட்காந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்குறியா, இரு உனக்கு வைக்கிறன்றது தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது அதை உடைக்கிறதுக்கு வழி பண்ணுவாங்க. ஆனால் அதை விட இதெல்லாம் சந்திரபாபு நாயுடு தெரியாமல் கிடையாது. சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்காருல்ல, சட்டசபையில் ஃபுல் மெஜாரிட்டி இருக்காரு. ஆனால் அரசாங்கத்துக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அப்படிங்கும் போது தன் மீறி அதிகாரம் மேலே கைமீறி போகுதுன்னா அவரும் பண்ணுவார். சந்திரபாபு நாயுடைய வரலாறே வந்து மாமனார் கட்சி அங்கே இருந்த கைப்பற்றி அதனால் நடந்த பிரச்சனைகள், அவன் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணி ஒரு தனியாக வந்து உட்கார்ந்தவர்.
சந்திரபாபு நம்ம என்டி ராமராவுக்கு 14 பிள்ளைங்க, 14 பிள்ளைங்க யாருமே கட்சியை கைப்பற்ற முடியல. மருமகனா வந்து ஒரு கட்சியை கைப்பற்றினாரு. அப்படிங்கும்போது இவர் வந்து என்ன சொல்ற, ராஜராஜ சோழன் இவர் எம்எல்ஏ தான் அவரு. அப்படிங்கும்போது அவரும் சாதாரண ஆள் கிடையாது, அவருக்கும் இது தெரியும். ஆனா அதை அப்படி ஒரு நிலைமை வர்றப்ப அப்பதான் அவங்க இருக்கு கட்சி எரியவும். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக இந்த நேர்காணல் இணைந்து உங்களோட கருத்துக்கள் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி.